கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1989 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா 33 அதிகாரம் 8வது வசனம் பின்பகுதி, துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு துரோகம் பண்ணினார்கள். யூதா துரோகம் பண்ணினது. இப்படி எல்லா துரோகங்களையும் அவர் மன்னிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் மன்னிக்கிற தேவன். எனவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நம்பினவர்கள், உங்களோடு பிரயாணம் பண்ணினவர்கள், உங்கள் உடன் பிறந்தோர் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம். அவர்கள் எல்லாருக்குமான ஆசீர்வாதமான காரியங்களை நீங்கள் சொல்ல செய்ய வேண்டுமானால் அவர்களை மன்னிப்பேன் என்று சொல்லுங்கள். எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். அப்படி என்றால் எத்தனை அக்கிரமங்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். நான் சொல்கின்ற காரியத்தை நீங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். ஒருவேளை அவர்களுக்கு பதிலுக்கு பதில் ஆண்டவர் செய்வேன் என்று சொல்லவில்லை, மன்னிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். சிலுவையில் கூட தன்னை அடித்த ஜனங்களுக்கு, போர்ச்செய்வகர்களுக்கு, பிலாத்துக்கு, ஏரோதுக்கு, எல்லா விதமான வேதபாரகர், பரிசேயர் எல்லாருக்கும் ஆண்டவர் சொன்னது, பிதாவே இவர்களை மன்னியும். இன்றைக்கும் அதே வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். மன்னிப்பை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்ற நீங்கள் எல்லாருக்கும் மன்னியுங்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, மன்னிக்கிற சுபாவத்தை ஆண்டவர் எங்களுக்கு தருவீராக. ஒருவேளை எனக்கு அக்கிரமங்கள் பல முனைகளிலிருந்து வந்திருக்கலாம், துரோகங்கள் வந்திருக்கலாம். ஆனால் அவை எல்லாவற்றையும் மன்னிக்க ஆண்டவர் எங்களுக்கு அருள் புரியும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, எல்லாரையும் மன்னிக்கிற சுபாவத்தை பெற்றுக்கொள். ஆண்டவர் உன்னை மன்னிப்பார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.